கருட பஞ்சமி தினத்தில் கருட தரிசனம். கஷ்டங்களை போக்கும் கருட மந்திரம். ஓம் ஸ்ரீ காருண்யாய கருடாய வேதரூபாய வினதாபுத்ராய விஷ்ணு பக்தி பிரியாய அமிர்த கலசஹஸ்தாய பகு பராக்கிரமாய பக்ஷிராஜாய சர்வவக்ரநாசனாய சர்வதோஷ சர்வதோஷ விஷசர்ப விநாசனாய ஸ்வாஹா. மற்றும் கருட காயத்ரி மந்திரம். ஓம் தத்புருஷாய வித்மஹே சுவர்ணபக்ஷாய தீமஹி தன்னோ கருட பிரச்சோதயாத். நண்பர்களே, மேலே குறிப்பிட்ட 2 முக்கிய கருட மந்திரங்களை ஜபித்து வரும்போது விஷ்ணு பகவானின் அருளும் மற்றும் சர்பதோஷ விஷக்கடிகளால் துன்பப்படுவோர், குழந்தையின்மையால் மனதில் கஷ்டங்களை அனுபவிப்போர், மனநோய் போன்ற அனைத்து விதமான தொல்லைகளும் நீங்கும் என்பது பக்தர்களின் அனுபவபூர்வமான உண்மை. தரிசனங்களில் உயர்ந்த தரிசனம் கருட பகவானின் தரிசனம். பெருமாள் ஆலயங்களில் 4 மூலைகளிலும் கருடனை தரிசிக்கலாம். வானத்தில் கருடனை பார்க்கும்போது மங்களானி பவந்து என்று மனதில் சொல்லிக்கொள்ள வேண்டும். கெட்ட சகுனங்கள், துர்சேட்டைகள், துர்க்குறிகள் போன்ற அசுபங்கள் அனைத்தும் கருட தரிசனத்தினால் சூரியனை கண்ட பனி போல் பறந்தோடி விடும். கருடனை தரிசிப்பது சுபசகுனம். ஆகாயத்தில் கருடன் வட்டமிடும் போதோ குரலெழுப்பும் போதோ நாம் கருடனை தரிசிக்கும் போது மிகவும் புண்ணியமானது. மனதில் குழப்பங்கள் விஞ்சி நிற்கின்ற பொழுது கருட தரிசனத்தை காண்பதன் மூலமாக தெளிவு பிறக்கும் என்பது சான்றோர் வாக்கு. அதனால் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கருட தரிசனம் காண்பதன் மூலமாக நம்முடைய தோஷங்கள் நீங்கும், மனம் தெளிவு பெறும், செயல்கள் வெற்றி பெறும். குழந்தை வரத்திற்காக காத்திருப்போர் கருட பஞ்சமி நாளில் விரதம் இருந்து கருடனை பூஜை செய்ய பிறக்கும் குழந்தைகள் அறிவும் வீரமும் உடையவர்களாக விளங்குவர். மேலும் குழந்தைகளுக்கு ஆயுள் ஆரோக்கியமும் பெருகும். அனைவருக்கும் கருட பஞ்சமி தின நல்வாழ்த்துக்கள்.